ஸோ லாஸ்ட் வீடியோவில் வந்து மேல்வேசி ஃபேமிலியோட ஜென்ரல் கேரக்டர்ஸ் பார்த்துருந்தோம். அண்ட் இன்னைக்கு வந்து மேல்வேசி ஃபேமிலியில் ஒரு பிளான்ட்டான ஹைபிஸ்கஸ் ரோசா சைனன்சஸ் இன் பர்டிகுலர் இதோடைய கேரக்டர்ஸ் மட்டும் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். அண்ட் ஹைபிஸ்கஸ் ரோசா சைனன்சஸோடைய ஹேபிட் வந்து ஒரு பெரனியல் ஷ்ரப், அதாவது ஒரு ஸ்மால் ட்ரீ. அண்ட் இதோடைய ரூட் வந்து டேப் ரூட் சிஸ்டம். ஸோ ஹைபிஸ்கஸ் ரோசா சைனன்சஸ் பிளான்ட் வந்து ஒரு டைகாட் ஃபேமிலி அப்படிங்கிறதுனால கண்டிப்பாக அது டேப் ரூட் சிஸ்டமாக தான் இருக்கும். அண்ட் இப்போ வந்து ஹைபிஸ்கஸோடைய ஸ்டெம் பார்க்கலாம். அண்ட் இது வந்து ஏரியலாக இருக்கும். ஏரியலானா அபவ் தி சர்ஃபேஸ் ஆஃப் தி சாயில். அண்ட் இரெக்ட்னா ஸ்ட்ரெயிட்டாக இருக்கும். சிலிண்ட்ரிக்கல், அந்த பிளான்ட்டை பார்த்தாலே நமக்கு தெரியும் அதோடைய ஸ்டெம் வந்து நல்லா சிலிண்ட்ரிக்கல் ஷேப்பில் இருக்கும். அண்ட் உட்டி அப்படின்னா வந்துட்டு செகண்டரி க்ரோத் கண்டிப்பாக அந்த இடத்துல இருக்கும். அண்ட் ஃபைனலாக வந்துட்டு பிரான்ச்ட். ஸோ அந்த பிளான்ட் வந்துட்டு நல்லா பிரான்ச்டாக இருக்கும். ஸோ இப்போ வந்து ஹைபிஸ்கஸோடைய லீஃப் பார்க்கலாம். அண்ட் இது வந்து ஹைபிஸ்கஸோடைய ஒரு சின்ன ட்விக்கு. அண்ட் லீஃப் பார்த்தீங்கன்னா இது ஒரு சிம்பிள் லீஃப். அண்ட் லீஃபோடைய அரேஞ்ச்மெண்ட் வந்து ஆல்டர்னேட். இங்கே ஒன்று இங்கே ஒன்று இங்கே ஒன்று இப்படி ஜிக்ஸாக்காக ஆல்டர்னேட் சைடில் ஒன்று மேலே ஒன்று கீழே இப்படி இருக்கிறனால இது வந்து ஆல்டர்னேட் இன் அரேஞ்ச்மெண்ட். அண்ட் செர்ரேட். ஸோ லீஃபோட அவுட் சைட் மார்ஜின்ஸ் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக இல்லாமல் ஒரு இன் அவுட் இந்த ஒரு ரேஞ்சில் இப்படி இருக்கனால இது வந்து செர்ரேட் மார்ஜின். அண்ட் வீனேஷன் பார்த்தீங்கன்னா ரெட்டிகுலேட் வீனேஷன். ஸோ இது ஒரு டைகாட் ஃபேமிலி அப்படிங்கிறதுனால கண்டிப்பாக இது ரெட்டிகுலேட் வீனேஷனாக தான் இருக்கும். அண்ட் லீஃப் வந்து ஒரு பேஸ் விட்டு ஸ்டார்ட் பண்ணுறதுனால இது பீட்டியோல்னு சொல்கிறோம். அண்ட் ஒரு பேஸ் இருக்கிறதுனால அது வந்து பீட்டியோலேட் அப்படின்னு நம்ம மென்ஷன் பண்ணுறோம். அண்ட் இப்போ வந்து இன்ஃப்ளோரசன்ஸ். ஸோ இன்ஃப்ளோரசன்ஸ் அப்படின்னாலே ஒரு குரூப் ஆஃப் ஃப்ளவர் அண்ட் அதோட அரேஞ்ச்மெண்ட், இதுதான் வந்து இன்ஃப்ளோரசன்ஸ். பட் ஹைபிஸ்கஸை பொறுத்த வரைக்கும் இங்கே ஒரே ஒரு ஃப்ளவர் மட்டும் தான் இருக்குது. அண்ட் இது வந்து இந்த லீஃபுக்கும் ஸ்டெம்முக்கும் நடுவில் இருந்து க்ரோ ஆகிறதுனால பாருங்கள், லீஃபுக்கும் ஸ்டெம்முக்கும் நடுவில் இருந்து க்ரோ ஆகிறதுனால இதை வந்து ஆக்சிலரி அப்படின்னு சொல்கிறோம். அண்ட் சாலிட்ரி சைம் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ சாலிட்ரி அப்படின்னா சிங்கிள். அண்ட் ரெண்டு டைப் இன்ஃப்ளோரசன்ஸ் இருக்குல்ல, ரெசிமோஸ், சைமோஸ். அண்ட் இது வந்து சைமோஸில் சேர்க்குறாங்க. ஸோ சாலிட்ரி சைம். அண்ட் இப்போ வந்து ஃப்ளவரில் பார்த்தீங்கன்னா பிராக்ட். அண்ட் இங்கே பாருங்கள், ஃப்ளவருக்கு கீழே வந்து ஒரு சின்ன ஸ்ட்ரக்சர் நம்மளால் பார்க்க முடியும். அண்ட் இது வந்து பிராக்ட்னு சொல்கிறோம். அண்ட் அதே மாதிரி கேலிக்ஸ்க்கு முன்னாடி ஒரு 7 மெம்பர் ஒரு பிராக்டியோல் வந்து ஒரு வேர்லாக ஃபார்ம் ஆகிருக்கனால இது வந்து பிராக்டியோலேட் அப்படின்னு சொல்கிறோம். அண்ட் இந்த ஃப்ளவருக்குள்ளே இது வந்து மேல் ரீப்ரொடக்டிவ் ஆர்கன் அண்ட் இது வந்து ஃபீமேல் ரீப்ரொடக்டிவ் ஆர்கன். இது ரெண்டுமே ஒரு ஃப்ளவரில் இருக்கிறதுனால இது வந்து நம்ம பைசெக்ஷுவல் அப்படின்னு சொல்கிறோம். அண்ட் பென்டாமீரஸ். ஸோ ஃப்ளவரில் வந்து 5 கார்பல்ஸ் அண்ட் ஸ்டிக்மா 5, கேலிக்ஸ் 5 எல்லாமே 5 இருக்கிறதுனால இது வந்து ஒரு பென்டாமீரஸ். அண்ட் டைக்ளமைடஸ். ஸோ இது வந்து கேலிக்ஸ் எது அண்ட் கொரோலா எதுன்னு நம்மளால் தனித்தனியாக ஐடென்டிஃபை பண்ண முடியுது. ஸோ இது வந்து ஒரு டைக்ளமைடஸ். ஆக்டினோமார்பிக், இது வந்துட்டு ஒரு ஆக்டினோமார்பிக் ஃப்ளவர். அண்ட் கம்ப்ளீட். ஸோ கம்ப்ளீட் ஃப்ளவர்னால் இதுக்குள்ளே வந்து ஒரு எந்த ஒரு பார்ட்டும் மிஸ் ஆகலை. மேல், ஃபீமேல், ஆண்டிஷியம், கைனீஷியம், கேலிக்ஸ், கொரோலா எல்லாமே இருக்கனால இது வந்துட்டு ஒரு கம்ப்ளீட் ஃப்ளவர். அண்ட் ஹைப்போகைனஸ்னால் சுப்பீரியர் ஓவரி, அதாவது ஃப்ளோரல் பார்ட்ஸ் எல்லாமே வந்து ஓவரிக்கு கீழேருந்து ஸ்டார்ட் ஆகுது. அண்ட் மியூசிலேஜ் இஸ் ப்ரெசன்ட் இன் ஃப்ளோரல் பார்ட்ஸ். அதாவது இப்போ இந்த கேலிக்ஸை பிரிச்சுட்டு இந்த கொரோலாவை தனித்தனியாக பிரித்து எடுத்துட்டா இது வந்து இந்த ஸ்டெமினல் டியூபோட ஒரு சின்ன அட்டாச்மெண்ட் வச்சுருக்கோம். அந்த இடத்துல தொட்டு பார்த்தீங்கன்னா ஒரு பிசுன்னு ஒரு ஸ்லைமி கம் லைக் ஒரு சப்ஸ்டன்ஸ் நம்மளால் ஃபீல் பண்ண முடியும். அண்ட் அதை தான் வந்து நம்ம மியூசிலேஜ் அப்படின்னு சொல்கிறோம். அண்ட் இப்போ வந்து எபிகேலிக்ஸ் இதை பார்க்கலாம். ஸோ இதுதான் வந்து எபிகேலிக்ஸ். ஸோ இதில் வந்து 1 2 3 4 5 ஒரு 7 நம்பர் இருக்குது. ஸோ இது வந்து பிராக்டியோல், இது ஒரு வேர்லாக ஃபார்ம் ஆகிருக்கு. அண்ட் இதுதான் வந்து எபிகேலிக்ஸ். இது வந்து க்ரீன் கலர் அண்ட் ஃப்ரீயாக இருக்குது. ஸோ இதை நம்ம வந்து பிரித்தோம்னா தனித்தனியாக நம்மளால் பிரிக்க முடியும். அண்ட் இது வந்து எங்கேயும் ஜாயின் ஆகலை. அண்ட் நெக்ஸ்ட் வந்து கேலிக்ஸ். ஸோ இது வந்து கேலிக்ஸ். இது பார்த்தீங்கன்னா 1 2 3 4 5 நம்பர் இருக்குது.
அண்ட் இது எல்லாமே வந்து ஒரு இடத்துல ஜாயின் ஆயிருக்கு. இது பார்த்தீங்கன்னா ஜாயிண்ட். ஸோ இது வந்து கேமோசெபாலஸ் அண்ட் வால்வேட் ஈஸ்டிவேஷன். ஸோ ஈஸ்டிவேஷன்னா அது ஜாயின் ஆயிருக்க விதம், அது எப்படி ஜாயின் ஆயிருக்கு அப்படின்றத வச்சு தான் இந்த ஈஸ்டிவேஷன் நம்ம சொல்லுவோம். ஸோ இது வந்து வால்வேட் ஈஸ்டிவேஷன். அண்ட் நெக்ஸ்ட் வந்து கொரோலா. கொரோலா பார்த்தீங்கன்னா பெட்டல்ஸ் வந்து 5 பெட்டல்ஸ் இருக்குது. 1 2 3 4 5. அண்ட் செம்பருத்தி பூ நீங்கள் எல்லாம் பார்த்துருப்பீங்க, ஒவ்வொன்றும் ஒவ்வொரு கலரில் இருக்கும். ஸோ இது வந்து நம்ம பர்டிகுலராக இந்த கலர்னு சொல்ல முடியாது, ஜென்ரலாக கலர்ட் அப்படின்னு சொல்கிறோம். அண்ட் இது வந்து ஃப்ரீயாக இருக்கிறதுனால இதை வந்து நம்ம பாலிபெட்டலஸ் அப்படின்னு சொல்கிறோம். அண்ட் இது வந்து கீழே வந்து பேஸில் மட்டும் ஜாயின் ஆகிருக்கு. அண்ட் இது பேஸில் ஜாயின் ஆயிருந்தாலும் இது வந்து ட்விஸ்டட் ஈஸ்டிவேஷன். ஸோ ஒன்று உள்ளே ஒன்று வெளியில், ஒன்று உள்ளே ஒன்று வெளியில், அண்ட் அப்படித்தான் இது வந்து அரேஞ்ச் ஆகிருக்கு. ஸோ இது வந்து ட்விஸ்டட் ஈஸ்டிவேஷன். ஸோ இப்போ வந்து ஆண்ட்ரீஷியம் பார்க்கலாம். இதுதான் வந்து ஆண்ட்ரீஷியம். அண்ட் இதில் இருக்கக்கூடிய ஸ்டேமென்ட்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா நியூமரஸ். அண்ட் இந்த எல்லா ஸ்டேமென்ட்ஸும் சேர்த்து ஒரே பண்டலாக இருக்கிறதுனால இது வந்து மோனோடெல்ஃபஸ் அப்படின்னு சொல்கிறோம். அண்ட் ஃபிலமெண்ட்ஸ் ஆர் ஃபியூஸ்ட் டு ஃபார்ம் அ ஸ்டெமினல் டியூப் அரவுண்ட் த ஸ்டைல். ஸோ இதுதான் வந்து ஃபிலமெண்ட். இது எல்லாமே ஜாயின் ஆகி இது வந்துட்டு ஸ்டைல், இது வந்து ஸ்டிக்மா, இது போகிற அந்த டியூப் வந்து ஸ்டிக்மா. ஸோ இதை சுற்றி ஒரு ஸ்டெமினல் டியூபை வந்து இந்த ஃபிலமெண்ட்ஸ் ஃபார்ம் பண்ணியிருக்கு. அண்ட் ஆந்தர்ஸ் ஆர் மோனாதீக்கஸ். ஸோ மோனா அப்படின்றது வந்துட்டு சிங்கிள், அண்ட் அது வந்து தீக்கஸ் அப்படின்னா ஒரு சேம்பர். ஸோ சிங்கிள் சேம்பர் ஃபார்ம் பண்ணுறதுனால இது வந்து மோனாதீக்கஸ் அப்படின்னு சொல்கிறோம். அண்ட் இது வந்து எல்லோ கலரில் இருக்கு பாருங்கள். அண்ட் இதுதான் வந்து ஆந்தர். அண்ட் இது வந்து ரெனிஃபார்ம். ரெனிஃபார்ம் அப்படின்னா கிட்னி இல்லை பீன்ஸ் ஷேப்பில் இருக்கும். அண்ட் இது வந்து டிரான்ஸ்வர்ஸ்லி அட்டாச்ட். ஸோ இது பார்த்தீங்கன்னா கரெக்டாக சென்டர் பொசிஷனில் தான் வந்து இது அட்டாச் ஆகிருக்கு. அண்ட் இது பிரேக் ஆகும்போது கூட டிரான்ஸ்வர்ஸாக தான், அக்ராஸாக தான் வந்து பிரேக் ஆகும். ஸோ இப்போ வந்து கைனீஷியம் பார்க்கலாம். அண்ட் தெரியுதா, இதுதான் வந்துட்டு ஓவரி. அண்ட் இது வந்து ஸ்டைல். அண்ட் இது வந்து ஸ்டிக்மா. அண்ட் இது வந்து ஒரு சுப்பீரியர் ஓவரி, ஏன்னா இதுக்கு கீழே இருந்து தான் எல்லா ஃப்ளோரல் பார்ட்ஸும் வந்து க்ரோ ஆகுது. அண்ட் இது வந்து பென்டா கார்புலரி. ஸோ லாக்யூல்ஸும் வந்து 5 தான் இருக்கும். அண்ட் இது வந்து ஆக்சல் பிளசன்டேஷன். ஸோ இதை நடுவில் வந்து கட் பண்ணி மைக்ரோஸ்கோப்பில் வச்சு பார்த்தா இதுக்குள்ளே இருக்க கார்பல்ஸும் லோக்யூல்ஸும் நமக்கு அந்த இது தெரியும். அண்ட் அதுக்குள்ளே இருக்கிற ஓவரியோட அரேஞ்ச்மெண்ட்டும் தெரியும். அது வந்து சென்டர்லேருந்து அதோடைய க்ரோத்தை காட்டுறதுனால இது வந்து ஆக்சைல் பிளசன்டேஷன். ஸோ ஸ்டைல் வந்து சிம்பிள் அண்ட் லாங்காக இருக்குது. அண்ட் இது வந்து அந்த ஸ்டெமினல் டியூப் உள்ளே இருக்க பாஸ் ஆகி தான் இருந்துச்சு. ஸோ ஸ்டிக்மா வந்து பார்த்தீங்கன்னா 5 உங்களுக்கே தெரியும். ஸோ 5 ஸ்டிக்மா. ஸோ இதுதான் வந்து கைனீஷியம். அண்ட் ஃப்ரூட் வந்து மோஸ்ட்லி அபார்ட்டிவ். ஸோ ஹைபிஸ்கஸை பொறுத்த வரைக்கும் யாரும் ஃப்ரூட் பார்த்துருக்க முடியாது. அண்ட் இது வந்து சீட் மூலியமாக அண்ட் இன்னொரு பிளான்ட்டை க்ரோ பண்ண முடியாது. இது வந்து ஒரு வெஜிடேட்டிவ் மூலியமாக தான் இன்னொரு பிளான்ட்டை க்ரோ பண்ண முடியும். ஸோ கட்டிங், ஒரு பிளான்ட்டை கட் பண்ணி இன்னொரு இடத்துல வச்சாலே ஹைபிஸ்கஸ் வந்து முளைச்சிக்கும். ஸோ மோஸ்ட்டாக ஃப்ரூட் வந்து இருக்காது. ஸோ அதை தான் வந்து அபார்ட்டிவ் அப்படின்னு சொல்கிறோம். அண்ட் ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம் இப்போ என்னென்னா, இதை வந்து எழுதும்போது கண்டிப்பாக ஃப்ளோரல் ஃபார்முலா வந்து நம்ம எழுதணும். ஃப்ளோரல் ஃபார்முலா என்னென்னா, நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன்ல, பிராக்ட் இருந்துச்சு. ஸோ பிஆர் அதை வந்து மென்ஷன் பண்ணணும். அண்ட் கேலிக்ஸ், எபிகேலிக்ஸ் வந்து பிராக்டியூல்ஸ், ஒரு பிராக்டியூல் ஒரு வேர்லாக ஃபார்ம் ஆயிருக்கனால பிராக்டியூல் A2 இருக்குது. ஸோ பிஆர்எல் இதையும் எழுதணும். மூணாவது வந்து ஒரு சர்க்கிள் போட்டு உள்ள ஒரு ப்ளஸ் இருந்துச்சுன்னா அது வந்து ஆக்டினோமார்பிக் அப்படின்னு அர்த்தம். அதையும் எழுதணும், ஏன்னா ஹைபிஸ்கஸ் ஃப்ளவர் வந்து ஆக்டினோமார்பிக் இன் நேச்சர். அண்ட் நாலாவது வந்து ஒரு சர்க்கிள் போட்டு மேலே ஒரு ஏரோ மார்க், கீழே ஒரு ப்ளஸ் மார்க் போட்டால் பைசெக்ஷுவல் ஃப்ளவர். ஸோ மேலே ஏரோ மார்க் போடுறது வந்து மேல் ரீப்ரொடக்டிவ் ஆர்கானையும், ப்ளஸ் வந்து ஃபீமேல் ரீப்ரொடக்டிவ் ஆர்கானையும் மென்ஷன் பண்ணுறோம். ஸோ இந்த ஃப்ளவரில் ரெண்டுமே இருக்கனால இது ஒரு பைசெக்ஷுவல் ஃப்ளவர். ஸோ அதையும் நம்ம மென்ஷன் பண்ணுறோம். அண்ட் நெக்ஸ்ட் வந்துட்டு K5 வித்தின் ப்ராக்கெட்ஸ். ஸோ K அப்படின்னா கேலிக்ஸ், அதை வந்து மென்ஷன் பண்ணுறோம். அண்ட் 5 வந்து 5 கேலிக்ஸ் இருக்குது. அண்ட் அந்த ப்ராக்கெட்டுக்கான அர்த்தம் வந்து யுனைடெட். ஸோ அந்த மென்ஷன் பண்ணுறது ரொம்பவே இம்பார்ட்டண்ட். அது வந்து யுனைடெட். ஸோ கேலிக்ஸ் 5 யுனைட் ஆகிருக்கு. அண்ட் அடுத்தது வந்து கொரோலா. ஸோ C5 இது வந்து ஃப்ரீ. ஸோ ஒவ்வொரு பெட்டலையும் நம்மளால் தனித்தனியாக எடுக்க முடியும். ஸோ ஃப்ரீயாக இருக்கனால வெறும் 5 மட்டும் தான் போடுறோம். அண்ட் நெக்ஸ்ட் வந்து ஆண்ட்ரீஷியம் இன்ஃபினிட்டி. அண்ட் அது வந்து ப்ராக்கெட்டில் இருக்குது. ஸோ நியூமரஸ் ஸ்டேமென்ட்ஸ் வந்து யுனைட்டடாக இருக்கனால நம்ம அந்த இடத்துல வந்து ப்ராக்கெட் போடுறோம். நம்மளால் எவ்வளோ ஸ்டேமென்ட்ஸ் இருக்குன்னு கவுண்ட் பண்ண முடியாது. ஸோ அது வந்து இன்ஃபினிட்டி, அதை மென்ஷன் பண்ணுறோம். அண்ட் லாஸ்ட் வந்து கைனீஷியம்.
கைனீஷியமும் வந்து 5 இருக்கு. ஸ்டிக்மா 5 இருக்கு. அண்ட் அதை வந்து பிராக்கெட்ல போட்டு ஜிக்கு கீழே வந்து ஒரு டேஷ் போடுறோம். ஸோ அந்த டேஷ் எதுக்குன்னா அது வந்து சுப்பீரியர் ஓவரி அப்படின்னு நம்ம மென்ஷன் பண்ணுறோம். அண்ட் அந்த பிராக்கெட் 5 ஸ்டிக்மாவும் வந்து யுனைட்டடாக இருக்குது. ஸோ அந்த இடத்துல வந்து நம்ம பிராக்கெட் போடுறோம். ஸோ ஃபார்முலா எப்படி எழுதணும்னா பிஆர்எல் ஆக்டினோமார்பிக் வந்து சர்க்கிள்குள்ளே ஒரு ப்ளஸ், நெக்ஸ்ட் பைசெக்சுவல் ஃப்ளவர் சர்க்கிள் போட்டு ஒரு ஆரோ மார்க், கீழே வந்து ப்ளஸ் மார்க், நெக்ஸ்ட் K5 வித்தின் பிராக்கெட்ஸ், அதுக்கப்புறம் C5, அதுக்கப்புறம் ஆண்ட்ரீஷியம்க்கு A இன்ஃபினிட்டி வித்தின் பிராக்கெட்ஸ், லாஸ்ட்டாக வந்து G கீழே ஒரு டேஷ் 5 வித்தின் பிராக்கெட்ஸ். ஸோ இதுதான் வந்து ஹைபிஸ்கஸோடைய ஒரு டிஸ்கிரிப்ஷன். அண்ட் நெக்ஸ்ட் வீடியோவில் ஹைபிஸ்கஸோடைய எக்கனாமிக் இம்பார்ட்டன்ஸை பற்றி பார்க்கலாம். ஸோ until then stay tuned.